நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு, தேர்தலை நோக்கி சூடு பிடிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். மக்களவைத் தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகே திமுக தங்களுடைய தேர்தல் வேலையில் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த பக்கத்தில் ஏடிஎம்கே பிரதான எதிர்க்கட்சி ஏடிஎம்கேட ஒர்க் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியதாக இருக்குது. ஆசோசியேஷன்ஸில் இருக்காங்க, பாஜக கூட்டணியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆசோசியேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் விளக்குங்க. அடுத்தது புதுசாக கட்சி துவங்கியிருக்க விஜய் அவர் ஃபஸ்ட் டைம் போராட்ட காலத்துக்கு வந்திருக்காரு. இனி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வரப்போகிறாரு. எலெக்ஷன் நோக்கி போராட்ட அரசியலை முன்னெடுத்து அதன் மூலமாக தேர்தல் சந்திக்கலான்ற ஒரு மூவ் எடுக்கிறார். டோட்டலாக எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களத்தை? சினிமா எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின்பு வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு படத்துக்கு பட பூஜைன்னு ஒன்று போடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி ஒன்று போடுவாங்க. விட்டு ஒரு விளம்பரத்தை பண்ணுவாங்க எல்லா பத்திரிகையிலையும், பூஜையோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டீசர் வெளியிடுவாங்க. சில மாதம் விட்டுருவாங்க, விட்டுட்டு மறுபடியும் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ட்ரெய்லர் போடுவாங்க. அப்புறம் கடைசியாக படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மெத்தடை தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்க போகிறோன்னு அறிவிப்பு, சில மாதங்கள் கழித்து அப்படின்னு சினிமாலெல்லாம் போடுவாங்க தெரியுமா, சில மாதங்கள் கழித்து அது மாதிரி போட்டு அப்புறம் கொடி அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மாநாடு போட்டாங்க. அப்புறம் திரும்ப போய் ஒரு சில மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நாள் புத்தகம் வெளியிட்டலாம். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு ஒரே ஒரு நாள் ஆளுநர் மாளிகை, அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப ஓய்வு எடுத்துட்டு பரந்தூருக்கு போய்ட்டு இருக்காங்க. இப்போ படம் ரிலீஸ் இப்போ ட்ரெய்லரு, டீசரு, சாங்கு ரிலீஸு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸு 2026 சட்டமன்ற தேர்தல். சினிமா பாஷையில் ஒரு கட்சி நடத்துகிறார். அரசியல் கட்சி நடத்துறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் கட்சி நடத்துறதுனா என்னென்னா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவசரத்துக்கு வர்றான்ல, உடனே நெஞ்சு வலிக்கணும் தூக்கிட்டு போகிறாங்கல்ல 108லையோ இல்லை ப்ரைவேட்லேயோ வச்சு, அதுதான் அரசியல். 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊரில் திருவிழா கொண்டாடும் போது அசஞ்சாடி ஒரு தேர் வரும் தெரியுமா, டிக்கி டிக்கின்னு ஆடும் தெரியுமா. ஆம்புலன்ஸ் மாதிரி வந்தால் அரசியல்வாதி, அசைஞ்சு தேர் மாதிரி வந்தால் அதான் விஜய். விஜயோட அரசியல் என்பது ஒரு திருவிழா மாதிரி. அதிலே நீங்கள் பாருங்கள், பரந்தூருக்கு போகணும்னு அவர் முடிவெடுத்திருந்தா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் நினச்சிருந்தார்னா, பரந்தூருக்கு போகிற ரோடுலாம் யார் வேணாலும் போகிற ரோடு தான். அது ஒன்றும் பாகிஸ்தான் பார்டர்ல எல்லாம் இல்லை. அது பரந்தூர் யார் வேணாலும் போகலாம். போய் அந்த போராளிகளையோ அந்த பொதுமக்களையோ யாரையோ போய் சத்தமெல்லாம் போய் சந்திச்சுட்டு வரலாம். யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, போக முடியும் அவரால். இல்லை, அப்படி போனால் தான் பரபரப்பாகிடுது, க்ரௌட் அதிகமாகிடுது, தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு அவர் போகிறதே யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ ஷூட்டிங் எப்படி போகிறார், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாரா, நான் இன்றைக்கி போகிறேன் மைசூருக்கு போகிறேன், நான் இன்றைக்கி ராமநாதபுரத்துக்கு போகிறேன், ஊட்டிக்கு போகிறேன் சொல்லிட்டு போகிறாரா யார்ட்டையாவது? எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சினிமாக்காரங்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். விஜய் ஷூட்டிங் நடக்குது, எங்கே நடக்குது, கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஷூட்டிங்கில் இருக்காரு தலைவர், ஷூட்டிங்கில் இருக்காருங்க, ஹீரோ ஷூட்டிங்கில் இருக்காரு, சார் ஷூட்டிங் இருக்கு, அவ்வளோதான் சொல்லுவான். எப்படி நடத்துகிறாங்க அதை? க்ரௌட் வராதா? கிண்டி ரேஸ் கோர்ஸில் க்ரௌட் வராதா? அந்த இடத்துல ஒரு ப்ரைவசி ஃபாலோ பண்ணுறது புரிஞ்சுக்க முடியும் சார். பட் ஒரு அரசியல் களம், போராட்ட களம் அப்படிங்கிற அந்த இடத்துல அப்படி ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண முடியுமா? இப்போ என்னன்னா, இப்போ சரி, இப்போ மெரினாவுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தார்ல, இதே மாதிரி லைவ் யாரும் தெரியாமல் அப்போ அவர் பிரபலம் இல்லையா சினிமாவில்? அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தார். அப்போயும் ஒரு பெரிய நடிகர் இருந்தாங்க, நயன்தாரா வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்களே, பிரபலங்கள்லாம் வந்தாங்களே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு. அப்போல்லாம் எல்லா மீடியாவுக்கும் சொல்லி லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணி ரோடு ஷோ நடத்தினார்ல மோடி, பாண்டி பச்சாரில். அதுக்கும் விஜய் நடத்தினதுக்கு என்ன வித்தியாசம்? இது ரோட் ஷோ தான். அது பரந்தூருக்கும் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. யாராவது போராட்ட களத்துக்கு தேர்தல் பிரச்சார வாகனத்தில் வந்த வரலாறு இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே உண்டா? இந்திய வரலாற்றிலே ஏதாவது உண்டா? யாருமே கிடையாது. அப்படி இருமருங்கிலும் இருக்கக்கூடிய ரசிகர்களை கும்பிடுவதற்கான ஏற்பாடுகளோடு மேலே வர்றாரு, டாப்பில் ஏறி நின்று கும்பிடுறாரு. இதெல்லாம் எப்போ கும்பிடுவாங்க? எலெக்ஷன்லாம் கும்பிடுவாங்க. எலெக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
போராட்ட களத்திற்கு வருபவர் எப்படி வரணும்? இல்லை, அரசியல்வாதின்னு வந்துட்டாவே செய்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து தேர்தல் நோக்கி, அரசியல் வெற்றி நோக்கி தான் இருக்கும். அதன்படி அவர் இப்போவே அப்படி அந்த 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 ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாமா? அது அவர் அரசியல் தெரிந்து கொண்டு தான் வருகிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப தந்திரமாக எல்லாத்தையும் கை கொள்றாரு. பரந்தூர் அந்த பகுதிக்கு வந்தார்ல, கொடவூருங்கிற ஒரு இடத்துல ஒரு திருமண மண்டபத்தில் காவல்துறை அனுமதி தருது. 1 hour அனுமதி கொடுத்தாங்க சந்திப்புக்கு. அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அது சம்மந்தப்பட்ட யாரையுமே அவர் பார்க்கல. வேனில் அப்படி இறங்கி ஏதோ ஒரு சால்வையோ மாலையோ போத்துனாங்க, டப்புன்னு மறுபடியும் வேனில் ஏறிப்பிட்டார். வந்து உரையாற்றினாரே தவிர உரையாடினாரா? உரையாற்றுவது வேற, உரையாடுவது வேற. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கிறது தான் உரையாடுறது. நான் மட்டுமே பேசுனா உரையாடுறது. அவர் மட்டும்தானே பேசிட்டு போனார். அங்கே நான் என்ன கேட்குறேன், 910 நாளாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு போராட்டம், ஏறத்தாழ 2.5 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, 3 வருஷமா. ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிறவனை போய் பார்க்கறதுக்கு போன இவர் ஒட்டுமொத்த போராட்டத்தையுமே இவர் தான் நடத்துறது மாதிரியான தோற்றத்தை உருவாக்குனாரா இல்லையா? ஒரு நாள் போராடிங்க, ஒரு நாள் முதலமைச்சர் சினிமாவில் கதை எழுதுறாங்கல்ல, நடிக்கிறாங்கல்ல சினிமாவில், ஒரு நாள் முதலமைச்சராக எல்லாத்தையும் மாற்றிட்டாருன்னு படம் எடுத்தாங்கல்ல. ஒரு நாள் போராடி கள போராட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோடு கை கொடுக்காம, அவங்களுடைய கருத்தை கேட்காம, அவர்களோடு பயணிக்காம அப்படியே போகிறாரு. மேனாமணிக்கு மாதிரி போகிறாரு, வேனில் கும்பிட்றாரு, அப்படியே கால்படாமல் மேலே ஏறி ரிட்டர்ன் பண்ணுறார். வாமா மின்னல் வந்தார், போயிட்டார். இல்லை, இப்போ அவரை நோக்கி தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்டடில் ஒரு அரசியல் செஞ்சிட்ருக்காரு, மேடையில் அரசியல் செஞ்சிட்ருக்காரு, வந்து வெகுஜன மக்களோட கலக்க மாட்டேங்கிறாரு, வெகுஜன மக்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தில் வந்து அவர் பங்கெடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய ஒரு விஷயமாக தான் வந்து அவர் அந்த விஷயத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அதை செஞ்சார். இது அவ்வளோவுமே விமர்சனத்துக்கு உட்பட்ட சப்ஜெக்டாக மாறிடுச்சா? அது எந்த வகையிலையும் அவருடைய கடந்த கால அரசியல் இருந்து அது எந்த வகையிலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? இது எப்படி பார்க்கலாம்? என்ன செய்கிறேன், பரந்தூர் பகுதிக்கு ஒரு போகல, காவல்துறை அனுமதிக்கலன்னு வச்சுங்க, தடையை மீறி மக்களை போய் பார்க்க வேண்டியதுதானே? தடையை மீற வேண்டியதுதானங்க. இந்திய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துவோன்னு அன்றைக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன போது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய நகலை தீ வச்சு எரிச்சு ஜெயிலுக்கு போனாங்க எல்லாரும். பிரிட்டிஷ்காரன் போராடும் போது பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருந்தா காந்தி போராட்டம் நடத்திருக்க முடியுமா? வரலாற்றில் எங்காவது தடையை மீறுகிற ஒரு விஷயம் நடக்காம போராட்டம் நடக்குமா? அடுத்து சொல்லியிருக்காரு, அடுத்து நான் கிளம்ப, இப்போ நான் இங்கே வந்து அடுத்து நான் ஊருக்குள்ளே வர போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் நீங்கள் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். போலீஸ் சொன்னபடி நடந்துக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்கவர். உங்களை அவன் அரெஸ்ட் பண்ணவும் மாட்டான். அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து செய்தியாகும், இந்திய அளவில் ஊடகங்களில் செய்தியாகும். கீழே ஏன் இறங்கி நடக்கலை? சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அந்த அம்மாவுடைய பாதத்தை பூமி பார்த்தது கிடையாதான், வண்ணச்சீரடி, இப்போ கலர்ஃபுல்லான காலு, வண்ணச்சீரடி, மண்மகள் அறிந்திடல், பூமி பார்க்காத பாதங்களாக அவள் பாதங்கள் இருந்தது அப்படின்னா, விஜய் வந்து அந்த கொடவூருக்கு வந்தபோது கண்ணகிக்கு எழுதின வரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல், பாதத்தை, பூமியின் பாதத்தை பார்க்காத ஒரு ஆகாயத்திலிருந்து ஒரு தேவ தூதர் வந்து இறங்கியிருக்கிறார் இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு. களத்தில் நிற்கிறவனோட போய் நிற்காம சும்மா மேலே ஏறி வந்து சீனை போட்டுட்டு போயிருக்காரு. இது என்ன கல அரசியல்னா கேட்குறேன். அதுலேயும் அவருடைய தந்திரம் என்னென்னா, டங்ஸ்டன் போராட்டம் இங்கே நடக்குது. அங்கே நேர மதுரை வந்து கோவாவோட பக்கம். கோவாவில் கல்யாணத்துக்கு போனார் தனி விமானத்தில், அதோட மதுரை ரொம்ப பக்கம். மதுரைக்கு போகிறதுக்கு நிறையா சாலை வசதி, 8 சாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியும். மதுரைங்கிற மாநகரத்தில் தான் கில்லி பட ஷூட்டிங்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் போயிருக்கார் அவர். டங்ஸ்டன் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போனால் மத்திய அரசாங்கத்தை மட்டுமே விமர்சிக்க வேண்டி வரும் என்கிற காரணத்தினால பரந்தூருக்கு போய் மாநில அரசை 2 குத்து குத்தலாங்கிறதுக்காக அங்கே போய் பேசிட்டு தெளிவாக அவர் அடுத்து அங்கேயும் போகிறாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து அவரோட பயணம் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அங்கே அடுத்து இந்த மாதிரி வேறு எங்கே இருக்கோ எல்லா மக்களோட போராட்ட காலத்தில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதைத்தான் நானும் திரும்ப சொல்கிறேங்க. அவருக்கு அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த மாதம் தானே இருக்கு. மூர்த்த நாள் வந்து எல்லா நாளும் மூர்த்த நாளாக வருமா? நல்ல நாள் பார்க்கணும், வந்து இதெல்லாம் பார்க்கணும்ல. கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி நல்ல நாள் பார்க்குறாங்க, அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் பார்த்து தானே போக முடியும். பெரிய நடிகராச்சே, அவர் மேலே வந்து நிழல் வெயில் பற்றக்கூடாது, தூசி படக்கூடாது, ஜனங்க முண்டி அடிச்சிடக்கூடாது, யாரும் கை குளிக்கிறக்கூடாது, பக்குவமாக இருக்கணும்ல. கேரவன் அரசியல் தானே பண்ணுறீங்க, கீழே இறங்கக்கூடாதுங்கிறதானே உங்கள் கோட்பாடு. கல அரசியல் இதுதான் கல அரசியலா? எங்க லண்டனில் போய் படித்த மகாத்மா காந்தி போட்டிருந்த கோட்டை எங்கே அவுக்கிறாரு? ஒரு விவசாயியை பார்த்து இவன் ஒரு அரையாடையோடு இருக்கான், இவன் எப்படி ஒரு இந்தியன் இருக்கிற வரைக்கும் நான் மேலாடை அணிய மாட்டேன்னாரு. அதனால தான் அவர் அரசியல் வெற்றி. கோட்டு போட்டு சுற்றி இருந்தாருன்னா அரசியல் ஒரு ஃபெயிலியரு.
கோவணங்கற்ற வாழ்க்கையில் இருந்த அம்பேத்கர் ஓட்டு போட்டதுனால அவர் அரசியல் வெற்றி. நீ சாமானிய மக்களோடு ஒருவராக நீங்கள் கலப்பதுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்திற்கு இன்னும் விஜய் வந்து சேரவில்லை. அவருடைய அரசியல் என்பது இன்னும் மேனாமினிக்குத்தனமான அரசியலாக தான் இருக்குது. ரைட், ஓகே சார். ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. பட் வந்து தாவேக பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசியல் இங்கேருந்து ஆரம்பிக்குது. தேர்தல் நோக்கி எங்களோட அரசியலுங்கிறது இந்த காலத்தில் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அதை டிக்ளேர் பண்ணி தான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் களம் திமுக ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதிமுக என்ன பண்ணுதுன்னு பேச வேண்டியதுக்கு அப்புறம் இவங்களாம் இருக்காங்க. தேர்தல் களத்தில் விஜயோட அரசியல் முதற்கொண்டு திமுக, அதிமுக, தாவேக எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்க்குறீங்க? 26 எலெக்ஷன் களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கள அரசியலை பொறுத்தவரையில் திமுக வந்து தனித்த வலிமையோடும் இருக்கிறது, கூட்டணி வலிமையோடும் இருக்கிறது. அதிமுக தனித்த வலிமையோடு இருக்கிறது, கூட்டணி வலிமையோடு இல்லை, கூட்டணிக்கு காத்திருக்கிறது. இவருக்கு என்ன இருக்குது? இன்னும் கட்டமைப்பு இன்னும் முழுமை செய்யப்படலை. கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், தளபதிகள், நிர்வாகிகள் நியமிக்கப்படவே இல்லை. யார் மாவட்ட செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் கிளை செயலாளர்னு ஒரு கட்டமைப்பு உருவானா தான் அந்த கட்சி வந்து மேல் எழும்போம். கட்டுமானமே இல்லாத கட்சியாக இருக்குது. எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை. ஒரே ஒரு ஒன்மேன் ஷோவை வச்சு சினிமா ஓட்டலாம். ஒரே ஒரு ஹீரோ வந்தான், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சான், அடித்தான், துவைச்சான், விரலனை விரட்டினான் அப்படின்னு சினிமா எடுக்கலாம். ஒரு தனிநபரை வைத்து அரசியல் செய்ய முடியுமா? அண்ணா ஒரு மாபெரும் பேச்சாளர், பேரறிஞர், சிந்தனையாளர். அவர் தனி மனிதனாக போர் செஞ்சாரா அரசியலில்? ஜனநாயக போரே அவர் தனி நபராக நடத்தினாரா? இல்லை ஏகப்பட்ட கலைஞர் மாதிரி, நெடுஞ்செழியன் மாதிரி, அன்பழகன் மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான தளபதிகளோடு நடத்தினாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊர்லையுமே திமுகவுக்கு என்று ஆட்களை அவர் உருவாக்கினார்ல. தன்னை விடவும் திறமை மிக்கவர்களை தட்டி கொடுத்து மேல் எழுப்பி அவர்களையெல்லாம் தலைவர்களாக்கி அந்த பகுதி சார்ந்தவர்களையெல்லாம் உருவாக்கினார்ல. தமிழக வெற்றி கழகத்தில் விஜயை கழித்து விட்டு புஷி ஆனந்த்னு ஒருத்தர் எடுபடி திரிகிறார், அவரை விட்டுருக்க. அவர் வந்து இந்த கலெக்டருக்கு பின்னாடி ஒரு டவாலி மாதிரி அவர் திர்றார், அவரை விட்டுருங்க. அவரை கழித்து விட்டு அடையாளம் மிக்கவர்களாக யாராவது, ஆளுமை மிக்கவர்களாக, அறியப்பட்டவர்களாக யாரையாவது முதன்மைப்படுத்தி இருக்கிறார்களா? அந்த வேனில் ஏறி இவர் பேசினார்ல. அந்த ஊரில் நீங்கள் அந்த ஊர் பிரசிடெண்ட்டை மேலே ஏற்றுங்க, அந்த ஊரில் இந்த போராட்டத்தை வழி நடத்தக்கூடியவனை மேலே ஏற்றுங்க. இன்னும் நீங்களே பேசுறீங்க, நீங்களே அந்த போராட்டத்தை நடத்துறீங்க. பரந்தூருக்கு விமான நிலையம் வரக்கூடாதுன்னு 910 நாள் போராடியது விஜயா? நீங்கள் 3 வருஷம் கழிச்சு வர்றீங்க. நீங்கள் ஒரு நாள் வர்றீங்க, ஒவ்வொரு நாளும் இங்கே போராடிட்டு இருக்கானா இல்லையா? ஒரு நாள் போராட்டத்தை பார்வையிட வந்த விஜய் வந்து பெரிய ஆள்னா ஒவ்வொரு நாளும் அந்த களத்தில் நின்று போராடக்கூடியவன் எவ்வளோ பேர் இருக்கான்? அவர்களை அடையாளப்படுத்தினா நீங்கள் தலைமை. நீங்கள் உங்களை ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் கட்சி ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு போயிருக்கீங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? ஓகே சார், அவருடைய செயல்பாடுகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்குங்கிறத நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஓகே, அப்போ அவரால் வந்து 26 களத்தை நோக்கி போகும்போது கட்சி வந்து அதுக்காக தயாராகாமல் போகும் பட்சத்தில், ஒருவேளை தயாராகாமல் போகும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு கூட்டணி கணக்கு அமைச்சாருன்னா அது யார் கூட சாத்தியமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ அதிமுக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சப்போஸ் அது பாசிபிளா அல்லது வந்து வேறு எப்படி களம் அமையும் அப்படிங்கிறது நீங்கள் இல்லை. அதாவது விஜய் வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராக கற்பனையில் கருதி கொண்டிருக்கிற அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் என்று சொல்லுகிறவங்க விஜய் முதலமைச்சர் என்று சொல்வதை விரும்புவார்களா? கூட்டணிக்கு போனால், இப்போ அதிமுகவோடு கூட்டணிக்கு போனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆவதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு விஜய் வருகிறார் என்பதை ரசிப்பார்களா? இன்னும் கேள்வி இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வேலையை இவர் செஞ்சார்னா இவரோட இமேஜ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கு இருக்குது. அப்போ முதல் கட்டமாக தனக்கு என்ன வந்து பர்சன்டேஜ் இருக்குது, தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்களினுடைய விழுக்காடு என்ன என்று தெரியாத ஒருவருக்கு எத்தனை சீட்டை வந்து பெரிய கட்சிகள் கொடுப்பாங்க? அதிமுகவை விட எவ்வளோ சீட்டு கொடுக்கும்? ஆனால் அதிமுக இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்தவரைக்கும் வந்து கட்சி உடஞ்சி பலவீனமாக இருக்குது. அப்போ கூட்டணியும் யாரும் இல்லாத இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய்கிட்ட வந்து நெகோசியேஷன்லாம் வந்து ஒரு பெரிய, அவர் கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவோம், ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சிருவோம் அப்படிங்கிற இடத்துல வந்து அதிமுக இருக்கிறத செய்திகள் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது இதெல்லாம் பார்த்து கராராக பார்க்காம சரி கொடுத்து கூட்டம் வச்சுப்போமே அப்படின்ற அளவில் அதிமுக நகர்ந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் பார்க்குறீங்க? அப்படி நகர்ந்தால் துணை முதலமைச்சராக விஜய்க்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும் என்ற கோரிக்கையோடு நகர்ந்தால் அது அதிகாரமற்ற பதவி, அது ஒரு அடையாள பதவி. அப்படி ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கினான்னா இந்த பக்கம் உதயநிதி இருக்கிறாரு, இந்த பக்கம் விஜய் விடுறாரு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி, உதயநிதி விசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். ஓகே. ஆனால் என்ன யதார்த்தம்னா அதிமுக வந்து கலகலத்து போய் கிடக்கிறது. அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை நோக்கி நகருவதற்கு அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை மட்டுமே காரணம் இல்லை. கள அரசியல் என்பதே அவர்களுக்கு இல்லை. ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது, வெற்றி தோல்வியை தாண்டி களத்தில் போய் நான் நிற்கிறேன் என்று சொல்வதற்கான தைரியமே அந்த கட்சிக்கு இல்லாமல் போயிடுச்சு. நிற்காமல் போனதன் வழியாகவே
அவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவே அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவரும் கூட்டணிக்கு போய் ஒருவேளை வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டுமே மக்கள் பார்த்து விட்டு போதிய அளவிற்கு வாக்களிக்காமல் விட்டுட்டாங்கன்னா, ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அவங்களுடைய இமேஜ் காலியாயிரும். விஜய் மீது அவர்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய பிம்ப அரசியல் இருக்குல்ல, அது நொறுங்கிடும். இல்லை, அது நொறுக்கிடும். அது நொறுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கூட்டணி போட்டு அப்படி போனால் 2 வாக்குகள் சேரும் அப்படின்றதான் கணக்கு. அப்படிங்கும்போது அதை தான் அவர் விரும்புவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தனியாக நிற்கிறதுங்கிறதாண்டி இதுதான். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, தனியாக அவர் தேர்தலை சந்தித்து ஒரு சில எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாலும் விஜயகாந்தை முன்னுதாரணமாக கொண்டு இப்படித்தான் விஜயகாந்த் 2 எம்எல்ஏ ஜெயிச்சாரு, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகவில்லையா என்கிற கனவையாவது தூண்ட முடியும். நீங்கள் கூட்டணிக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து கேட்பாங்க, எங்கள் தயவுல தானே நீங்கள் எம்எல்ஏ ஆனியன்னு அவன் கேட்பான். ஏடிஎம்கேக்காரன் கேட்பான். ஏடிஎம்கேயோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்பாங்க, செல்லூர் ராஜா, ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்க கேட்பாங்க, எங்கள் தயவில் எம்எல்ஏ ஆனவர் ஜெயிப்பாங்க. அதாவது விஜயகாந்த் கேள்வி கேட்ட மாதிரி. ஆமாம், நிச்சயமாக கேட்பாங்க. எங்கள் நீங்கள் எதிர்கட்சி நான் பிரச்சாரம் செய்கிறேன்னா உங்கள் கட்சி காலியாயிருக்குன்னு இவர் சொல்ல வேண்டி வந்துடும் பிளவு வந்தால். ஓகே. எனவே 2 பேர் இமேஜ் சேர்ந்து காலியாகும். 2 பேர் சேர்ந்தால் பலம் பெறும் என்று நம்புவதை விடவும் 2 பேர் சேர்ந்து 2 பேரும் வீழ்வதற்கான வாய்ப்பாகவும் மாறும். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷன் விஜய்க்கு இருக்கு, ஒரு கட்டமைப்பு அதிமுக இருக்கு. இந்த 2 பேரும் கூட்டணிக்கு போவதன் வழியாக ஒரு சலசலப்பு உருவாகும், ஒரு அதிர்வு உருவாகும் தேர்தல் அரசியல். ஆனால் வெற்றி வருமா, அதுக்கு சாத்தியம் ரொம்ப குறையும். ரைட், ஓகே சார். இந்த விஷயம் ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இதை பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பிளான் என்ன? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திமுக தோல்வி அடைய வைக்கணும் அப்படின்றது அவங்க நோக்கம். அப்படி இருக்கும்போது திமுக இதன வாக்குகளை ஒரு புள்ளியில் ஒன்றிணைக்கணும். அப்போ ஒருங்கிணைக்கணும் அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் சரியாகும். இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக இது எப்படி பார்க்குறாங்க? பாஜக அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து அவனுடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு போட்டு இடி ரைடு விட்டு ஐடி ரைடு விட்டு அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஈரோட்டை சேர்ந்த ராமலிங்கத்தில் இருந்து இந்த பக்கம் வைத்தியலிங்கம் வரைக்கும் எல்லார் பக்கமுமே வழக்குகள் பாய்கிறது. அதே மாதிரி டிஎம்கே பக்கம் வழக்கு பாயுது சார். இப்போ கதிரானந்தெல்லாம் இடி மூலமாக பாயும். ஆனால் கதிரானந்த் திமுகவின் அடையாளமாக மாற மாட்டார். ஓகே. திமுக என்பது அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கனால அதோட இமேஜை கதிரானந்தை வைத்து அந்த இமேஜ் பாதிக்காது. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகிறதுனாலேயே திமுக அழிந்து விடாது. திமுகவுக்கு வேறு முகங்கள் இருக்கிறது சார். ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்வி உதயகுமாரையோ இல்லை எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ அவங்கள தூக்குறது மூலமாக அதிமுக இமேஜ் உடஞ்சிருமா? அதிமுகவில் என்ன சிக்கல்னா, அங்கே யாருமே ஆளுமைகளாக இல்லை. ஒரு சிலரை தவிர்த்து விட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆளுமையாக யாருமே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்களே தவிர எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கட்சியினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபர் இவர்தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஆளுமையாக யாருமே இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மீது வழக்கு பாய்ந்து விடுவோம். அதனால தான் ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேணாம்னு சொன்னாலும் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஏன்னா அவர் கையெழுத்து போட்டாருன்னா முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணை தொடங்கும் அப்படிங்கிற அச்சத்தில் அவங்க இருக்காங்க. அதனால் அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாஜகவிற்கு அவர்கள் பணிவார்கள்னு நான் நம்பலை. வழக்கு போட்டாலும் பரவாயில்ல. அதனால் பாஜக இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எந்த கூட்டணியும் அவர்கள்ட்ட இல்லை. பாமகவும் வெளியேறிடும், பாமகவும் இருக்காது, வெளியேறிடும். அவர்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் சீமான் பயணிக்கிறாரு. நாம் தமிழர் பாஜக. ஆமா, ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழருக்கு ஆதரவாகத்தான் பாஜக நிக்கலைங்கிற ஒரு தகவல் வருது. ஏன்னா பெரியாருங்கிற அந்த கருத்தியலை உடைப்பதன் மூலமாக பாஜகவிற்கு பேருதவி செஞ்சிருக்கிறாரு. பெரியார் தான் தமிழ் மண்ணில் அரசியல் சீர்திருத்தத்துக்கு தடையா இருக்கிறாரு. அந்த கருத்தியல் தான் தடையா இருக்கு. அது உடைக்கிற வேலையை நம்முடைய வேலையை சீமான் சிறப்பாக செய்கிறாரு. அதனால பாஜக நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. சார், நீங்கள் ரொம்ப மிகையாக சொல்கிறீங்க. அதாவது சீமான் நீங்கள் மறைமுகமாக சொல்லலாம், அவரோட அரசியல் மதச்சார்பு அரசியலுக்கு பாஜகவுக்கு உதவி செய்ய நீங்கள் மறைமுகமாக சொல்லலாம். ஆனால் வெளிப்படையாக ஒரு கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறதா அவருடைய அந்த தனிப்பட்ட 8% வாக்கு அதெல்லாம் கடந்த காலத்தில் உள்ளது. அவர்களுடைய கூடாரம் காலியாகி விட்டது. நாம் தமிழர் கட்சியில் பல மாவட்டங்கள் கலைஞ்சிருச்சு. அவருக்கு கட்சியே கிடையாது, லெட்டர்பேட் கட்சியாக மாறிட்டு இருக்கு. அதனால சீமானை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால் பாஜக வலிமை பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கி சீமானை முதன்மை வேட்பாளராக நிறுத்தினோம்னா அவர் காசுக்கு விலை போகக்கூடியவருங்கிறதுனால பாஜக எல்லா செலவும் அவருக்கு செய்யும். சீமான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் பெரியார் எதிர்ப்பு.
சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கோமே, சீமானுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது, அதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி என்னங்கிறது, கட்டமைப்பு என்னங்கிறது தெரியும். நாம் தமிழருக்கு என்ன இவ்வளோ இருக்குது, அது எப்படி அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, வெற்றி பெற மாட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வாக்கு சதவீதம் உயர்கிறதுன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை உருவாக்குவதற்கு சீமான் எலெக்ஷன்ல திமுக கூட்டணி தோக்கடிக்கணும்ல, அதுதான் அவங்க நோக்கம் பண்றாங்க. அது செஞ்சு அது இந்த பிறவியில நடக்கிற வாய்ப்பு, அது பல ஜென்மங்கள் ஆகும். அண்ணாமலை இன்னும் பல தலைமுறைகள் கடந்து தான் திமுக வீழ்த்துவதற்கு நடைமுறை சாத்தியம் இருக்கு. இந்த பிறவியில இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக கூட்டணி வச்சாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் ஓரணியில திரண்டா கூட அதிமுகவினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு எல்லாரும் ஒன்று திரண்டால் கூட திமுகவை வீழ்த்துவது எளிதல்ல. இப்படி சார் ஓவர் கான்ஃபிடென்ட்ல அப்படி நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லைங்க. நீங்க இது எல்லாமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி கிடக்கிற ஒரு அணி. இந்த அணிக்கு ஒரு முகம் கிடையாது, ஒரு ஒரு ஒருமித்த கொள்கை கிடையாது. அதனால இது வெற்றி பெறுகிற வாய்ப்பு கிடையாது. சார், டிஎம்கே கூட்டணி 5 வருஷம் ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு போகும்போது அந்த மக்கள் அதிருப்தி இருக்கும். அது இல்லாமல் அவங்களால இது பண்ண முடியாது. பட் இவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்குல்ல இப்போ இந்த கூட்டணிக்கு. இப்போ அது கை கொடுக்காது. ஒரு அரசை வீழ்த்த வேண்டும் என்கிற அளவிற்கான எதிர் மனநிலை இன்னும் உருவாகலை. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக நெடுங்காலமாக இருந்த பெண்களினுடைய வாக்கு வங்கி மகளிர் உரிமை தொகை வழியாக திமுகவுக்கு இடம்பெயர்ந்து விட்டது. அதிமுகவினுடைய பல வாக்கு வங்கி அங்கு சென்று விட்டது. அதற்கு விக்கிரவாண்டி தேர்தலே சாட்சி. காலை உணவு திட்டம் அளவீடு, அதுவும் ஒரு அளவீடு தான். மட்டுமே அளவீடு இல்லைங்க, அது மட்டுமே அளவீடு இல்லை. போன ஆட்சியில் ஆர்கேனர் எலெக்ஷன் திமுக முக்கியமான கட்சி திமுக புறக்கணிச்சாங்க. ரைட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இடைத்தேர்தல் அளவீடாக இருக்க வேண்டாம். இருந்தாலும் நேர் எதிரான கட்சிகளுடைய வாக்கு ஒருவருக்கு கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்கிறதுக்காக தான் நான் மேற்கோள் காட்டுறேன். இடைத்தேர்தலை வைத்து நான் சொல்லலை. அதே போல என்னன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற இடத்துல ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஒற்றை தலைவர் அப்படிங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னும் சேரலை. அவருடைய ஆளுமை இன்னும் பலவீனமாக இருக்கிறது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட அவருடைய ரோல் பெருசாக இல்லை. அவர் முதலமைச்சராகவும் தனித்துவத்தை நிரூபிக்க தவறிட்டார், எதிர்க்கட்சி தலைவராகவும் தனித்துவத்தை நிரூபிக்க தவறிட்டார். அதனால என்ன செய்யறேன்னா, எல்லாருமே குண்டர்களாக இருக்கிறதுனால திமுக கொஞ்சம் உயரமாக தெரிகிறது. அதற்கு சாத்தியம் இல்லை. வெல்லக்கூடிய அளவுக்கு எல்லா ஆட்சி மீதும் எதிர் விமர்சனம் இருக்கும். திமுகவை வீழ்த்துவ அளவுக்கு ஒரு ஆளுமை மிக இவர் வந்துட்டாருன்னா இதெல்லாம் நடக்காதுங்க இனிமே என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமை ஒரு வசீகரம் எதிரணியில் யாரிடமே முழுமையாக இல்லை. பாட்டா இருக்கு, ஒரு பகுதியாக இருக்கு, முழுமை பெறாமல் இருக்கிறது. ஓகே, என்னோட ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தபோது அவர் சரியாக முதல்வர் ஃபங்க்ஷன் பண்ணலான்றீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலைங்கிறீங்க. ஏன் எப்பவுமே ஒரு நபர் அங்கே இருந்தாலும் சரியாக பண்ணல, இங்கே இருந்தாலும் சரியாக பண்ணலாம், ஏன் செயல்படாத தன்மைக்கான காரணம் என்ன? அது காரணம் என்னன்னா, தலைவர்கள் சில பேர் சொல்லுவாங்க, தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, தானே உருவாகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, சில பேர் தன்னைத்தானே ஆளுமை பண்பாக உருவாக்கி கொண்டவர். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எவனுக்குமே தெரியாது. ஆளுமை பண்பு என்பது அது பல ஆற்றல் இருக்குது. அறிவாற்றல், பேச்சாற்றல், மக்களை அணுகக்கூடிய தன்மை, தனிப்பட்ட பண்பாடு, பழக்க வழக்கங்கள்னு பல குவாலிட்டிஸ் இருக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது நிறையா. அது இல்லாமல் கூவாத்தூர் வழியாக குறுக்கு சந்தில் அவர் வந்தாலும் தகுதி இல்லாத ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை தலைமைக்கு வேறவெல்லாம் கூட வந்துட்டானா நம்ம நாற்காலியை தூக்கிட்டு போயிடுவேன் தான் ஓபிஎஸ் பக்கத்தில் விட மாட்டேங்கிறார், டிடிவியை விட மாட்டேங்கிறாரு. தன்னை நியமித்த இந்த தலைமை பண்புக்கு வருவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியதற்கான சசிகலாவையே பக்கத்தில் வச்சுக்க முடியலைன்னா அவருக்கு தன்னம்பிக்கை இல்லைல்ல. தன்னம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் தன்னை எப்படி தலைவனாக மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ண முடியும்? அதனால் அவர் மீது அந்த இமேஜ் வரலை, அவர் அதை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியல. விஜய் முழுமையாக கள அரசியல் பண்ணால் வெற்றி பெறலாம், ஓரளவுக்காக தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னா அவர் ஒரு மேனாமணிக்கு அரசியலில் இருக்கிறார். ஸோ இவங்க யாருமே எல்லாருமே அறவைக்காடாக இருக்காங்க, குறுநில மன்னர்களாக இருக்காங்க, பேரரசர்கள் யாரும் இல்லை. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் தலைவர்களாக தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல எதிரணியில் யாருமே இல்லை. அதனால் திமுகவை மீண்டும் தேர்ந்தெடுப்பதை தவிர மக்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. இது ஜனநாயகத்தின் வீழ்ச்சி தான். ஜனநாயகத்தில் மாற்று அணி வலிமை இல்லாமல் இருப்பது என்பது ஜனநாயகத்தின் வீழ்ச்சி தான். ஆனாலும் திமுகவை விட்டால் இன்னொரு ஆப்ஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. விரிவான ஒரு உரையாடல், உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி.